தோனி ஆடுறத பார்க்கறதுக்கு ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து கிளம்பி வந்துருக்கிறேன். We need a memories. Dhoni memories we need actually. கடைசி நொடி வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தோம் தலை தோனி வருவாருன்னு. ஏமாட்டோம். I find Mai is the Mai or Mai is the Mai. ஈசான கப் நம்மதே இல்ல. ப்ரோ ஃபன் பண்ணிட்டோம் உங்களை. வேற லெவலு. எதிர்பார்த்து மேட்ச் சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் டோனியை எதிர்பார்க்க வரல, அதனால தான் கொஞ்சம் ஏமாற்றமாச்சு. மற்றபடி மேட்ச் சூப்பராக இருந்துச்சு. மேட்ச்சு எல்லாமே நல்லா பண்ணாங்க. முஸ்தபிசர் ரஹ்மான்னா செம்மையாக போட்டார். 4 விக்கெட் செம்மையாக இருந்தது. எல்லா விக்கெட்டும் நல்லா இருந்தது. நல்லா சூப்பர் தலைவா. ப்ரோ தோல்வி தான் வெற்றியோட முதல் படி. அடுத்த மேட்ச்சில் ஆர்சிபி மீண்டு வரும் ப்ரோ. எக்ஸலண்ட், மைண்ட் ப்ளோயிங். குட் மேட்ச். வேற லெவல். பயங்கரமா இருந்தது. சூப்பர் மேட்ச். சிஎஸ்கே வந்து ஒண்டர்ஃபுல் ஸ்ட்ராங் டீம். வேற லெவல் மேட்ச். யாரெல்லாம் அடிக்க முடியாது நம்மளால. சூப்பர். பக்கா எப்படி இந்த வாட்டி கப் யாருக்கு? சிஎஸ்கே தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த மாதிரி வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தீங்க. அவ்வளோ காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து வந்தீங்க. ஆமா கண்டிப்பா கன்வின்சிங் வின்னர் ப்ரோ. கன்வின்சிங் சொல்லுங்க. நல்லா பண்ணாங்க. அனுஜ் ராவத், தினேஷ் கார்த்திக் ரொம்ப நல்லா ஆடினாங்க. கடைசியில் கீப்பர் வேற, அவங்க நல்லா வேற பேட்ஸ்மேன் பண்ணாங்க. தினேஷ் கார்த்திக் பண்ணுவாருன்னு நினச்சோம். ஆனால் அனுஜ் ராவத்தே நல்லா பண்ணாங்க. அதுக்கப்புறம் How do you feel about losing once more? சரி நெக்ஸ்ட் டைம் இப்போ வந்து காமன் ப்ரோ. டெல் மீ இட்ஸ் காமன். டெல் மீ ஒன் மோர். थैंक यू மேன். செம வின். இன்னைக்கு செம்மையாக சிஎஸ்கே ஆடினாங்க. தோனி தான் வரல, அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இல்லைனா எல்லாமே சூப்பர். அது ஃபீல்டிங் எப்படி? தோனி தலை 2 கேட்ச் வேறு பிடிச்சி. ஆமாம் செம்மையாக இருந்துச்சு. அது கழிச்சு சிஎஸ்கே அந்த கேட்ச், அந்த பவுண்டரி லைன் கேட்ச் செம்மையாக இருந்துச்சு. பேட்டிங்கும் எல்லோரும் செம்மையாக ஆனாங்க. ஸோ செம்ம டீம் இப்போ இருக்குது. கேப்டன் ஆயிருக்காங்களே, அது எப்படி இருக்குது? ஆனால் தோனி தான் கேப்டன் பண்ண மாதிரி இருந்துச்சு. எல்லாமே தோனி தான் கமெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அது பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக இருந்தது சார். ஆமாம் சார். நெக்ஸ்ட் மேட்ச் கூட டிக்கெட் கிடைச்சா சூப்பராக இருக்கும். டிக்கெட் கிடைக்கிறதா கஷ்டம், மிச்சம் எல்லாம் நல்லா இருக்கு. தலை வந்துட்டு 2 கேட்ச் பிடிச்சாங்க. எப்படி இருந்துச்சு? தலை கேட்ச் பிடிச்சா தலை வந்து 6 அடிச்சா கூட சூப்பராக இருக்கும். அந்த மட்டும் மிஸ் பண்ணிடுறோம். பார்த்தீங்களா? அது நடக்காத போது எப்படி இருக்குது? நம்ம எதிர்தான் பார்த்தோம். அவன் லாஸ்ட் விக்கெட் கூட பை மிஸ்டேக் அவுட் கொடுத்தா கூட நம்ம ஜாலியாக இருப்போம். தோனி தலை வந்துருப்பான். ஜடேஜா வந்துட்டு முடிச்சு கொடுத்துருக்காப்ல, அது எப்படி இருக்குது? அதை தான் தப்பு. தோனி தான் முடிக்கணும், ஜாலியாக தான் முடிக்கக்கூடாது. சரி வின் பண்ணிட்டோம், இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்குது. இல்லை ப்ரோ, தலை வரல ப்ரோ. எதுக்கு ப்ரோ 6 அடிக்கணும்? டூபே எதுக்கு அடித்தாலே தெரில. இருந்தாலும் இப்போ ஜடேஜா முடிச்சு கொடுத்துருக்காப்ல, எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்குது. நம்ம வந்தது யாருக்காக வந்திருக்கோம் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இங்கே இருக்க ஜெர்சி நம்பர் எல்லாமே 7 தான் இருக்குது. வேறு என்ன சொல்கிறதுக்கு? கடைசி நொடி வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தோம் தலை தோனி வருவாருன்னு. ஏமாட்டோம். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? இதுக்கே நாங்கள் சொத்தை விற்றுட்டு தான் வந்து டிக்கெட் வாங்கியிருக்கோம். இவனுங்க அதுலேயும் ஸ்கேம் பண்ணுறானுங்க. என்ன பண்ணுறது? பார்க்கலாம் வாங்க. தோனி ஏமாற்றிட்டாரு. பயிலுக்காண்டி கூட்டிகிட்டு வந்தோம். ஏதோ ஒரு இன்டர்வியூனாவது பண்ணியிருக்கலாம். ஆமாம், வரவே இல்லை. அவர் வரல. அது ஒரு வருத்தம் தான். தோனி வரல ப்ரோ, ஆனால் தொண்டை வலி வந்துச்சு. ஆமாம், தோனி வரல, தொண்டை வலி வந்துச்சு. ஆனால் விராட் கோலியும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ. இந்த வாட்டி கண்டிப்பாக ஜெயிப்பார் தான் எதிர்பார்த்தோம். அவரும் ஜெயிக்கல, டிசப்பாயின்மெண்ட் தான். ஓகே, சென்னை ஜெயிச்சது போதும். வந்ததுக்கு சென்னை ஜெயிச்சதா, டிக்கெட் கட்டா வருது. ஜடேஜா வெயிட்டாக பண்ணா போல. அவர் ஏறிக்கிட்டே இருக்கார். ரன் சிவன் துபை ஏறவே மாட்டார். இருப்பானா வரம்பானா அவர் ஓடினே இருக்கார். தலை ஒரு 4-6 இல்லை, ஓட விடுங்க. எவ்வளோ வாங்க ஓடுறேன். ஏன்னா 4-6 முன்னாடி ஓடுதுங்க ஜடேஜா. லாஸ்ட்டு ஒரு 2 ஓவர் 3 ஓவர்ஸில் பயங்கரமான வைப்பு ப்ரோ. ஒர்த்து மேட்ச் ரொம்ப பிடிச்சது ப்ரோ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே கரெக்டாக இருந்தாங்க. சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்களோட ரோலை கரெக்டாக பண்ண மாதிரி இருந்துச்சு. தேங்க்ஸ் ப்ரோ. தலை வந்துட்டு விளையாடுறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குதா? இல்லை ப்ரோ, அந்த ஆர்டரில் அவங்க ஆடிட்டு இருந்தாங்க. அவங்க ஆடும்போது அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறதா அது கண்டிப்பாக அது நல்லது. இந்த சமயம் விவான் தோனின்னு கத்தக்கூடாது, அது தப்பு. அவங்க ஆர்டர் பிளேஸ் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஏன்னா ஓவராலாக சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ, ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் சிஎஸ்கே. லாஸ்ட் டைம் எப்படி ஃபைனலில் முடிச்சு கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஜடேஜா இந்த ஃபர்ஸ்ட் மேட்சே முடிச்சு கொடுத்துருக்காரு. எப்படி இருக்குது? அந்த ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ரோ. ரொம்ப ஹாப்பி. மேட்ச் செம்மையாக இருந்துச்சு. எல்லாம் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. வந்து முடிச்சு கொடுத்துருக்காங்களா இந்த வாட்டி ஃபைனல் மாதிரி? எப்படி இருக்குது?
லைக் ஃபஸ்ட்டு லாஸ்ட் இயர்லாம் வந்து லைக் தோனின்னு கட்டு வெறுப்பேற்றினாங்க. இந்த வாட்டி வரும்போதெல்லாம் செம்ம சப்போர்ட்டு ஜடேஜாக்கு. பட் ஆனால் என்ன வருத்தம்னா தோனி ஆடலை அப்படின்றது கொஞ்சம் வருத்தம் தான். அதான் இவ்வளோ காசு கொடுத்து எடுத்து பார்த்துட்டு ஆமாம், லைக் தலை வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். தலை வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த கேட்ச் பிடிச்சது எப்படி இருந்துச்சு? அது செம்ம இது. லைக் அவர் 42 ஏஜ்னே சொல்ல மாட்டாங்க. லைக் அந்த மாதிரி லைக் கீப்பிங் எல்லாமே சூப்பராக பண்ணுறாரு. டீம் ஒர்க் எப்படி இல்லை? செம்மையாக இருந்துச்சு, எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. கம்ப்ளீட் பேக்கேஜ் நம்மளுக்கு தான் 6 டைம் தூக்குறோம். தேங்க்ஸ். செம மேட்ச்ண்ணா, செம. தோனியை பார்க்கல, ஆனாலும் அது ஒரு செம மேட்ச்சு. ஃபஸ்ட்டு அந்த கேட்ச் பிடிச்சது அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? தலை வந்துட்டு பிடிச்சா தலா செமண்ணா. தலா 2 கேட்ச்சு, டை கேட்ச் ஒன்று பிடிச்சாரு. லாஸ்ட்டில் ரன் அவுட்டு, செம ரன் அவுட் அது. செம. முஸ்தபிசூரை செம பவுலிங் போட்டார். அப்புறமா நம்ம ரச்சின் ரவீந்தர் நல்லா சூப்பர் ஸ்ட்ரைக்கர் நாக்ண்ணா. செம நாக், செமண்ணா. ஜடேஜா முடிச்சு கொடுத்தது ஜடேஜா செமண்ணா. ஜடேஜா அரட்டிட்டார், செமண்ணா ஜடேஜா. ஓகே, தலா பேட்டிங் மிஸ் ஆயிடுச்சு. தலை பேட்டிங் மிஸ் ஆயிடுச்சு. அதான் உங்களுக்கு எவ்வளோ காசு எடுத்துட்டு தலை பார்க்கலன்ட்டு. சரி, நெக்ஸ்ட் டைம் இந்த வாட்டி கப்பு நமக்கு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கப்பு நமக்கு என்ன பரவாயில்லண்ணா. தலா இந்த இருக்கோம், தலா சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். உங்களோட ஃபீல் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு ஃபீலிங். தலை வந்துட்டு எப்படி இருந்தது? தலை கேட்ச் பிடிச்சது எப்படி? தலை பிடிச்ச கேட்ச்லாம் அப்படியே சூப்பராக இருந்துச்சு. அந்த அட்மாஸ்ஃபியரே நல்லா இருந்துச்சு. ஜடேஜா முடிச்சு கொடுத்தது இந்த வாட்டி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. இந்த வாட்டி கப்பு நமக்கு நினைக்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. மேட்ச் எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. செம்ம. இது எல்லாருமே இது பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே எப்படி டீம் ஒர்க் எப்படி இருந்துச்சு? டீம் ஒர்க்லாம் சூப்பர் ப்ரோ. ஸ்டார்டிங்லேருந்தே செம்ம கலக்கு. சூரியரகம்லாம் யோசிச்சு பார்க்கவே இத்தனை விக்கெட் எடுப்பாருன்னு. செம்ம கலக்குனாங்க. செம்ம என்ஜாய், செம்ம ஃபன்னு. தோனி ஆடுறத பார்க்குறதுக்கு ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து கிளம்பி வந்துருக்கிறேன், சரிங்களா. ஆனால் கடைசியில் சரி பரவாயில்ல, கீப்பிங்காவது பார்த்தோமே. அந்த 2 கேட்ச் பிடிச்சது எப்படி? ரொம்ப நல்லா இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. அது மட்டும் மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அவ்வளோ. Everybody is looking for Dhoni to come and bat because like Dhoni actually given captaincy to Ruturaj, but everybody expecting him to bat at least for over one ball. So everybody desperating about Dhoni. So we are looking for Dhoni to bat. We need a memories. Dhoni memories we need actually because everybody knows that he's gonna retire, but we need a memories when he's leaving CSK. So he's managing everything. He's going. We are coming on Bangalore. So he's giving entire KT to the Ruturaj. It's everything is going good. Today match is very simple. Yeah, it was so good. But we are looking forward to see Dhoni to bat. Dhoni to perform for a fans. Everybody is looking for Dhoni to bat. நெக்ஸ்ட் பெங்களூர்ல மேட்ச் நடக்கும் போதுல சென்னை வர்சஸ் பெங்களூர் மேட்ச் அப்போ சப்போர்ட் CSK தான். until Dhoni we support CSK. That's it. Thank you.